ஜிஆர்டி ரீஃப்ளக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் இருந்தால் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படலாம், நம்ம அதை வந்து உதாசனப்படுத்திட்டு பேசாமல் இருக்கிறோம். நான் பின்னால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா 5 முக்கியமான ப்ராப்ளங்கள் வரலாம். நம்பர் 1, ரொம்ப மைல்டு ஃபார்மாக இருந்தால் ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும். அப்படின்னா என்னென்னா, உணவு வந்து இறைப்பையிலிருந்து உணவு குழாயில் எது கழிச்சிட்டே வந்தால் அங்கே ஒரு புண்கள் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு வீக்கிய நிலைக்கு போயிருந்தா ஈசோஃபேஜைட்டிஸ்ங்கிறது. அடுத்த ஸ்டேஜில் வந்து ஈசோஃபேஜியல் அல்சர்ஸாக மாறும். இது வந்து எண்டோஸ்கோபி முறையில் பார்க்கும்பொழுது ஈசோஃபேகஸ் ஃபுட் பைப்பில் ஃபுல்லாகவே சின்ன சின்ன பாலமாக ஒரு அல்சரேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தி இருக்கும். 3வது நிலை வந்து இந்த அல்சர் மட்டும் இல்லாமல் இந்த அல்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிக்சர் ஃபார்மேஷன். இந்த அல்சர் ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகி ஆறும்போது அந்த காயம் தழும்பாக மாறும்போது அந்த இடத்துல உணவு குழாய் சுருங்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்சரும் வாங்க சுருங்கின உணவு குழாயில் உணவு உள்ள கிராஸ் ஆகிறதே சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். 4வது பேரட்ஸ் ஈசோஃபேகஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. இது ரொம்ப நேரம் அந்த அசிடிட்டியிலேயே இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு அந்த அணுக்களோட தன்மை மாதிரி கேன்சர் சொல்யூஷனோட ப்ரீ கேன்சர் சொல்யூஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5வது ரொம்ப வருடங்கள் இதை விட்டுட்டே இருந்தால் உணவு குழாய் புற்றுநோய்க்கு இதுவே ஒரு வழிவகுத்து கொடுத்துரும். இதுதான் 5வது ஸ்டேஜ்.